இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். இதற்கான நிகழ்வு நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். உள்ளே 5000 பேருக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான பாஸ்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வரும் வழி முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டது. 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவர் பதவியேற்பு விழா முடித்தவுடன் தலைமை செயலகத்துக்கு செல்ல இருக்கிறார். அந்த வழியிலும் போலீஸ் பாதுகாப்பு ஆனது போடப்பட்டிருக்கிறது. முக்கிய கோப்புகள்ல அவர் இன்று கையெழுத்திட இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேரு உள் விளையாட்டு அரங்கை சுற்றிலும் பாதுகாப்பு வளையத்திற்குள் போலீசார் கொண்டு வந்திருக்கிறார்கள். 6000 போலீசார் அந்த பகுதியில் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேரு உள் விளையாட்டு அரங்கு உள்ள அந்த பகுதி முழுவதுமாக கமர்ஷியல் வெஹிக்கிள் உள்ளே அனுமதி கிடையாது எனவும், அதே போல பொதுமக்களுடைய வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து சோதனைகளுக்கு பிறகாக, அதாவது பாஸ்கள் உள்ள வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சோதனைக்கு பிறகாகவே அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். போக்குவரத்து காவல்துறையினரும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீலாங்கரை இல்லத்திலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கம் வரைக்கும் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அந்த சூளை ரவுண்டானா பகுதியில் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு ஏற்றாற்போல் தங்களது வாகனங்களை பயணங்களை மாற்றிக்கொள்ளுமாறும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்றும் பொதுமக்களுடைய வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்ற தகவலையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.